வணக்கம். இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாத்திரை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, மெய்யெழுத்து இதற்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் பார்ப்போம். எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மாத்திரை ஆகும். அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மாத்திரைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ எதெல்லாம் மாத்திரை அப்படின்னா, கை நொடிக்கும் அளவு அப்படின்னா நம்ம இப்படி ஒரு சொடக்கு போடுறீங்கன்னா இந்த கை நொடிக்கும் அளவுக்கு பேர் மாத்திரை. கண் இமைக்கும் அளவுனா நம்ம கண்ணை ஒரு தடவை பிளிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கும் மாத்திரை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்போ மாத்திரை அப்படின்னா என்னது? எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு, கை நொடிக்கக்கூடிய அளவு ப்ளஸ் கண் இமைக்கும் அளவு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்போ குறில் எழுத்து, தமிழில் குறில் எழுத்துக்கள் இருக்குது, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். உதாரணத்துக்கு அங்கிறது ஒரு குறில் எழுத்து. இதுக்குரிய மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. அப்போ நெடிலுக்கு உதாரணம் ஆ சொல்லலாம். ஆங்கிறது நெடில் எழுத்து. அப்போ குறிலை விட ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா வரும் நெடிலுக்கு. அப்போ எத்தனை மாத்திரை வரும்? 2 மாத்திரை. அப்போ நெடில் எழுத்துக்களை ஒலிக்க தேவையான மாத்திரை அளவு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2. மெய்யெழுத்துனாலும் ஒற்றெழுத்துனாலும் ஒன்று தான். புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க, ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரை மாத்திரை. ஃபார் எக்ஸாம்பிள் இக்குங்கிறது ஒரு மெய்யெழுத்து இல்லையா? அப்போது குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய்யெழுத்துனா அரை மாத்திரை. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா புரியும். இப்போ இந்த வார்த்தை என்ன வார்த்தை? தமிழ்ங்கிறது ஒரு வார்த்தை. இதோடைய மொத்த மாத்திரை அளவு என்னங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அப்படிங்கிறது என்னது? குறில். அப்போ குறிலுக்குரிய மாத்திரை என்னது? 1 ப்ளஸ் மீங்கிறது என்னது? குறில் எழுத்து. குறிலுக்குரிய மாத்திரை சேம் ஒரு மாத்திரை. அடுத்து பாருங்கள் இல்லுங்கிறது என்னது? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு என்ன மாத்திரை? அரை மாத்திரைன்னு பார்த்தோம். அப்போ தமிழ்ங்கிற வார்த்தைக்குரிய மொத்த மாத்திரை அளவு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 1 + 1 2, 2 + ½ 2½ 2½ மாத்திரை அளவு கொண்டது. இப்படி நம்ம எந்த எழுத்துக்கு வேணால் வார்த்தைக்கு வேணால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேரவே எழுதி அதுக்கு எத்தனை மாத்திரைங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மாத்திரை. ஸோ குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துனா அரை மாத்திரை. நன்றி.